ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்குமே ஆர்பிஐ ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவில் ரிசர்வ் வங்கி தான் உங்களுக்கு நாட்டில் எவ்வளவு பணவீக்கம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை அச்சடிக்கிறது மற்றும் பேங்க்களோட வட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணுறது இந்த ஆர்பிஐ தான். ஏற்கனவே இந்த ஆண்டில் மட்டும் 3 முறை ரெப்போ ரேட்டை வட்டி விகிதத்தை குறைத்த நிலையில் 4வது முறையாகவும் வட்டி விகிதத்தை குறைக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த 4வது வட்டி குறைப்பானது நிகழவிருக்கிறது. ரிசர்வ் வங்கியின் இந்த செயலை தொடர்ந்து பல வங்கிகளும் தங்களோட கடன் வட்டி விகிதங்களை குறைக்க தொடங்கியிருக்கு. இதன் விளைவாக வீட்டுக்கடன், சிறு வணிக கடன், வாகன கடன், பர்சனல் லோன் சொல்லிட்டு எந்த லோன் வாங்கியிருந்தாலுமே உங்களுக்கு வட்டி கம்மியாகும். எஸ்பிஐ வங்கியின் அறிக்கையின்படி பணவீக்கம் கட்டுக்குள்ளே இருப்பதனால வட்டி விகிதம் குறைக்கப்படும் அப்படின்னும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இஎம்ஐ செலுத்துவோரின் மாதாந்திர கடன் சுமையானது கணிசமாக குறையும். 25 அடிப்படை புள்ளிகள் ரெப்போ விகித குறைப்பு செயல்படுத்துவது ரிசர்வ் வங்கிக்கு சிறந்த வழி என எஸ்பிஐ அறிக்கை பரிந்துரைக்கிறது. இதனால் அடுத்த மாத நாணய கொள்கை கூட்டத்தில் ரிசர்வ் வங்கி 25 பிபிஎஸ் ரெப்போ விகித குறைப்பை அறிவிக்கலாம். 2025 ஏப்ரல் 7 முதல் ஏப்ரல் 9 வரை நடைபெற்ற முந்தைய கூட்டத்தில் ரெப்போ விகிதம் 6.25 6% 25 பிபிஎஸ் குறைக்கப்பட்டது.